ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்கே. வெல்கம் டு ஆர்கே திருப்பூர் நாய்ப்பண்ணை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குன்னத்தூர் சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடடாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நாய் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடு. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பக்கம் நாய் சந்தையில் நின்றுருக்காங்க. செல்லர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் பக்கம் இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட டாக்ஸ் வந்துருக்கு. பொமரேனியன், சிப்பிப்பாறை, ஜெர்மன் ஷெப்பர்டு, ஸோ புஷ்கோட் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் இருக்குது, ஷார்ட் கோட்ஸ் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பப்பியும் பார்த்திங்கன்னா இங்கே நிறையவே வரும். ஸோ அதனால் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ குன்னத்தூர் சந்தை எங்கே இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. ஸோ வந்து விசிட் பண்ணணும் அப்படின்றவங்க காலையில் 5 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா சந்தை டைம் ஸ்டார்ட் ஆகிடும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி வரலும் இந்த சந்தை வந்து நடக்கும். ஸோ விருப்பம் இருக்கவங்க, பெட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தைக்கு இந்த டைமில் திங்கட்கிழமை வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பப்பீஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ. எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து. லாஸ்ட் டைமே வந்திருந்தீங்க. 3 பப்பி கொண்டு வந்திருந்தீங்க. 2 சேல்ஸ் ஆயிடுச்சு. மேல இருக்குங்களா ஃபீமேல் இருக்கு? ஃபீமேலுங்க. ஓகே. இது அம்மா இல்லைங்களா? மம்மி. பேரண்ட்ஸ் வீடியோ கேட்டா அப்பா போட்டோ அனுப்பி வச்சுக்கலாங்களா? இருக்கு. வெயிட்டிங் வீடியோ இருக்குங்களா? இருக்கு எல்லாம். என்ன ஏஜ் ஆகுதுங்க பாப்பிக்கு? இப்போ 51-50 ஆகுது. வேக்சினேஷன் எல்லாம் போட்டு. வேக்சின் முடிஞ்சு. ஒரு வேக்சின் முடிஞ்சிருக்கீங்களா? ஒரு வேக்சின் போட்டுட்டேன். என்ன பிரைஸ்னா பண்ணிக்கலாம் ப்ரோ? ஃபீமேல் 13K. திருப்பி காட்டுறீங்களா? நல்ல பிரீடு, ஹோம் பிரீடு. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரிஜினல் பப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஐஸ், அதுக்கு டெய்லில் பிளாக் கலர். இந்த ஃபேஸ் வந்து லைட்டாக அமுகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீட்டிட்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து லசாப்ஸோ இல்லை கிராஸ் பப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், பேரலாக இருக்கும். கண்ணு அந்த மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும். இதுதான் ஒரிஜினல் பப்பி. ஸோ அம்மாவோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய கிராஸ் பப்பி இதில் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து லசாப்ஸோல கிராஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால கிராஸ் பப்பி, ஒரிஜினல் பப்பி பார்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஹேர் பிரீடாக அம்மாவோட கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ எப்படி குவாலிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்க நம்பர் கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் நம்பர் சொல்லிடுறீங்களா? கண்டிப்பாக 6369193976. ஓகே, தேங்க்யூ அண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கம், சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு 2 பப்பி கொண்டு வந்திருக்கீங்கண்ணா. 2 தான் இருக்கீங்களா? வேற ஏதாவது பேசல? 2 தான் இருக்குங்கண்ணா. எங்க இருந்து வரீங்கண்ணா? உங்களை பத்தி அவிலாசில இருந்து வரேங்கண்ணா. இது சிப்பி பாருங்கண்ணா, 52 நாளான குட்டிங்க. ஓகேண்ணா. இது கண்ணிங்கண்ணா, 34 நாளான குட்டிங்க. 34 நாள். ஆமா, ரெண்டுமே ஃபீமேலுங்கண்ணா? ஃபீமேலுங்க. ஓகேண்ணா. என்ன ரேட்டு சொல்றீங்கண்ணா? அண்ணா இது 6500 சொல்றேங்க. ஓகேண்ணா. இது கன்னி 6 ரூபா சொல்றேங்க. வீடியோ பார்த்துறவங்க இதை அனுசரிச்சு கொடுத்துக்கலாங்க. சரிண்ணா. டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணிக்கலாங்களாண்ணா? டிரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாம். ஏதாவது டிரான்ஸ்போர்ட் பண்றப்ப ஏதாவது நம்ம சேனலுக்காக ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாங்களா? ஆனா உங்க சேனல் பேர் சொன்னா ஏதோ கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். என்ன பட்ஜெட்ல கொடுக்கலாங்கண்ணா? அண்ணா ஒரு 500 ரூபா கம்மியா கொடுத்துக்கலாம். 500 ரூபா கம்மியா. ஓகேண்ணா. 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 அண்ணா எங்க இருந்து வந்திருக்கீங்கண்ணா? பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஓகேண்ணா. பப்பி பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்தீங்களாண்ணா? ஓகே, சூப்பருங்கண்ணா. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க பெங்களூர்ல இருந்து? இல்ல, இங்க திருப்பூருக்கு வந்தோம். ஓகே. ஆமா, அவங்க தான் வாங்கினது. ஓகே ஓகேண்ணா. அவர்தான். பப்பி நல்லா இருக்குங்களாண்ணா? நல்லா இருக்கு. மார்க்கெட் எப்படி இருக்குங்கண்ணா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நிறைய டாக்ஸ் பாத்தீங்களா? என்னென்ன டாக் பாத்தீங்கன்னா? இது சுஜோ பார்த்தோம், அப்புறம் இது லேப். ஓகே ஓகேண்ணா. அந்த நாட்டு தான் இங்க இருந்துச்சு, ஆனா அது ஜாஸ்தி பார்க்கல. ஓகே ஓகேண்ணா. இல்லண்ணா, நம்ம இப்ப பப்பி இத பொமரேனியன் முடிவு பண்ணிட்டு வந்தீங்களா இல்ல வேற ஏதாவது? இல்ல, இது வீட்டுக்கு அடக்கமா சின்னதா வளரட்டும்னு அவ்வளவுதான். பெருசு வாங்க வரல. சரி. ஓகே ஓகே. பப்பி பிடிச்சிருக்குங்களா? ரேட் எல்லாம் ஓகேங்களா? ரேட் வாங்கி. சரி, நல்லா வளர்த்துங்களா? பிரதர், இன்னைக்கு கடையை போட்டீங்க போல குன்னத்தூர்ல. ஆமா பிரதர், நிறைய ராட் வச்சிருக்கீங்க. பப்பி கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க, ஒன்னு சிப்பி கண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. செமி அடல்ட் ஒன்னு கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க, கண்ணி மேலுங்களா ஃபீமேலுங்களா? மேலுங்க. ஓகே ஓகே. கண்ணி இருக்கும் ப்ரோ. இது வந்து 4.5 மாசம் ஆச்சுங்க. வேக்சின் போட்டுருக்காங்க. நல்ல ஹைட் இருக்கு. ஆமாங்க, ஸ்கின் நல்ல குவாலிட்டியா இருக்கு. நல்ல லைனேஜ், ஒரிஜினல் லைனேஜ். ஓகே ஓகேங்களா? ஃபேஸ் எல்லாம் நல்லா நீட்டா. ஆமா, நல்லா கூர்மோக்கு நெரிக்காது இல்லீங்களா? பரவக்காது. அதே மாதிரி நெரிக்காது. ஆமா, ஓகே. ஓகே. பரவக்காதுன்னா இன்னும் தொங்கி இருக்கு. இது வந்து மடங்கி வெடிக்கிறதுனால நெரிக்காது சொல்லலாம். பால் கண்ணி, நல்ல சுத்த பால் கண்ணி. நல்ல ஃபேஸ் எல்லாம் நல்லா நீட்டமா இருக்கு.
வேக்சின் ஏதாவது முடிஞ்சிருக்குங்களா? வேக்சின் போட்டிருக்காங்க, ஒரு வேக்சின் போட்டிருக்காங்க பிரதர். ஓகே வேக்சின் ரெக்கார்டு இருக்கிற மாட்டேன். ஓகே. இது வந்து பால் கன்னியோட வேக்சின் ரெக்கார்டு. ஓகே சூப்பர் ப்ரோ. இதே மாதிரி வேக்சின் போட்ட பப்பியும் நம்ம இங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ எந்த பப்பி காட்டுறீங்க ப்ரோ? ப்ரோ எல்லாமே இருக்கு, லேப்ல இருந்து ஆரம்பிங்க. என்ன பிரதர்? நான் வரேன். ஒமேரினா டாயரி முடிச்சு வீடியோ போட்டு தெரியுமா ப்ரோ? எனக்கு லேபுங்க. ஓகே ப்ரோ. 30 நாளுங்க சரிங்களா? நல்ல பப்பி. ஃபாதர் மேல 2 பேருமே ஹெவி சைஸ் பஞ்சாப் லைன் தான். எங்க ஃபாதர் மேல 2 பேருக்குமே பேப்பர் இருக்குது. 2 பேருமே பேப்பர் அப்ளை பண்ணிக்கலாம். இது பேப்பர் அப்ளை பண்ணல, அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஒரிஜினல் பேப்பர்னா என்னங்க ப்ரோ? அது தெளிவா சொல்லிருக்கீங்க. அந்த டாகோட குவாலிட்டி, அதாவது நான் நல்லா வந்தா நம்ப மாட்டாங்க. அது நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா நம்புவாங்க. அது மாதிரி டாக் ஒரிஜினாலிட்டி தான் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த மாதிரி பேப்பர் வச்சுக்கோங்களேன். அந்த டாகோட குவாலிட்டி பேப்பர் கொடுக்கும்போது நிறைய பேர் நம்புறாங்க. ஓகே இது ஒரிஜினல் தான் சரிங்களா? நிறைய பேர் ஒரிஜினல் வருது பேப்பர் இல்லாம. இருந்தாலும் பேப்பர் எங்கேயும் ஓகே கொஞ்சம் நல்லா நம்புறாங்க மக்கள். அதே மாதிரி ஷோ குவாலிட்டி எல்லாம் கூட்டி போகும்போது கண்டிப்பா பேப்பர் கேட்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு இந்த பேப்பர் நீடுக்கும். வீட்டுல வளர்த்துறவங்க பேப்பர் தேவையில்லை சரிங்களா? ஒரு ஃபியூச்சர்ல சிப் எல்லாம் போடுற மாதிரி தான் அந்த பேப்பருக்கு நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பரோட பர்பஸ் என்னங்க? அதான் ப்ரோ, பேப்பரோட பர்பஸ் நம்ம சிப்பு வச்சுக்கிறது போட்டுக்கலாம். அதே மாதிரி டாகோட ஓனர் நான் தான் அப்படின்னு கேட்டரை வச்சுக்கலாம். ஒரு மிஸ்ஸிங் இந்த மாதிரி பேப்பர் வச்சு கூட காட்டலாம். அதே மாதிரி குவாலிட்டி நாளைக்கு ஒரு வேலை நீங்க மீட்டிங் பண்றீங்க, ஒரு ஆண்குட்டி எங்க பேப்பர் இருக்குங்க நல்ல குவாலிட்டியான டாக் வச்சிருக்கேன் நீங்க நம்ம மீட்டிங் பண்ண அப்படிங்கிறதுக்காக இது பண்ணலாம். இது விற்கும் போது நம்ம காட்டிக்கலாம். பேப்பர் பர்பஸ் தான் ப்ரோ. ஒருவேளை நீங்க சும்மா கார்டனுக்கே வளர்த்துறீங்க அப்படின்னா பேப்பரா நீட் அவசியம் இல்லை ப்ரோ. சும்மா வச்சுக்க. பேப்பர் குவாலிட்டி இருக்க பப்பி எந்த மாதிரி இருக்கணும் ப்ரோ? ஹெவியா இருக்கும் பப்பி, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பயணிச்சுக்க அவன் எப்படி சொல்றது, நல்ல குவாலிட்டியா பிரிச்சு கொடுத்துருவாங்க. அந்த பப்பி இருக்கு பாத்தீங்களா, பேப்பர் போடும்போது இந்த பப்பி தான் பேப்பர் போன சில அழகெல்லாம் இருக்குது. காது, கேரட் டைலு, அதே மாதிரி பண்ண ஷார்ட் போனு, நல்ல ஹெவி பாடி, மூஞ்சி ஆப்பிளெட்டு, இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு சில இது சொல்லிப்பாங்க அந்த பேப்பர் போர்ட் டிபார்ட்மெண்ட்ல. அதுக்கேற்ற அழகுகள்லாம் இருந்ததுனாக்கா பேப்பர் அப்ளை பண்ணலாம். நம்ம நம்பி வாங்கிக்கலாம். ஓகே சரி ப்ரோ. இது மேல் ஃபீமேல் எத்தனை பப்பி இருக்கு ப்ரோ? இதுல 3 ஃபீமேல் 2 மேல் இருக்குங்க. நீங்க காலேஜ் எடுத்துங்க 30 நாள் ஆச்சுங்க பப்பி. 30 நாள். நல்ல ஹெவி சைஸ் தாங்க, நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்குது. மார்க்கெட் பிரைஸ் பதினஞ்சுக்கு ஒரு 13 ரூபா 14 ரூபா போயிட்டு இருக்கு பேப்பரோட. நம்ம ஒரு 12 ரூபாய்க்கு பண்ணலாங்க. ஃபீமேல் 10 ரூபாய்க்கு பண்ணலாங்க. ஓகே ஆமாங்க. சரி ப்ரோ. நெக்ஸ்ட் வேற என்ன பப்பி காட்டுறீங்க ப்ரோ? வேற டாபர் மேன் இது வீடியோ எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் டெய்லியும் பேசிட்டு இருக்காங்க. 1000 வராது பப்பி என்ன ரேட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ பிரெக்னன்ட் பப்பி நல்ல ஹெவி சைஸ்ல இருக்காங்க. ஆமாங்க ப்ரோ. என்ன மினியேச்சருங்களா? இல்ல ப்ரோ, இங்கிலீஷ் ஸ்பிட்ஸ் கொஞ்சம் மினி ஹைட் இருங்க. ஓகே ஓகே. நல்ல ஹெவி சைஸ்ங்க இதெல்லாம். ஓகே. அப்படிங்க 60 நாள் ஆச்சுங்க. வேக்சின் போடல, அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அஃபோர்டபுளா கொடுத்துருக்காங்க. என்ன பிரைஸ்ல கொடுக்கலாம் ப்ரோ? ப்ரோ இது 3 என்ன சொல்றீங்க, ஒரு 3200 3 ரூபா கொடுத்துறலாம். 3 ரூபா கொடுத்துறலாம். எல்லாமே ஃபீமேல் தான் இல்லையா? மூணுமே ஃபீமேல் தான். 3 பப்பி ஃபீமேல் தான். ஓகே. என்ன டேஸ் சொன்னீங்க? 60 நாள் ஆச்சுங்க. 58 நாள் ஆச்சு. 58 நாள். ஆமாங்க. சரி ப்ரோ. வேக்சின் போடல? வேக்சின் போடல ப்ரோ. பப்பி நல்லா பாருங்க, ஹெவியர் பண்ணலாம். புஷ் கோட் தாங்க. 3000ல கொடுத்துக்கலாம். ஹெவி சைஸ் பப்பி 3000ல கொடுத்துக்கலாம். பேரண்ட் போட்டோ வேணாலும் காட்டிக்கலாம். வாங்கிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் பப்பி எடுங்க. எல்லாம் என்ன ஃபீட் பண்றீங்க ப்ரோ? பிஸ்கட்டோட தயிர் வச்சுக்க. ஓகே ஓகே. எனக்கு காலைல கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக போட்டுருக்கேன். சரி சரி. அது பெஸ்ட்ல கொஞ்சம் டப்பா ஒன்றல, அதனால அப்படியே ஊற வச்சு போட்டுருக்கேன். ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன பப்பிங்க ப்ரோ? டாபர் மேனுங்க, ஃபீமேலுங்க. சரிங்களா? போனார் கொண்டு வந்ததுதான். கொஞ்சம் ஸ்கூல்ல மூவி கம்மியா இருக்கு. ஓகே சரிங்களா ப்ரோ? டெயில் கட் பண்ணியிருந்தா போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, டெயில் கட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி கொஞ்சம் பப்பிக்கு இந்த வேக்சின் எல்லாம் போட சீக்கிரமா இருக்கு. வேக்சின் போடலைங்க, அதனால 3 பப்பி இருக்குங்க ப்ரோ. 3 பப்பி இருக்கு ப்ரோ. 3 வாரமா கொண்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா ஆமா. என்ன பட்ஜெட் கொடுத்தா ப்ரோ? 4K கொடுத்துறலாம் ப்ரோ. ஓகேவா? ஆக்சுவலா வாங்குறது பேரு 3.5 வாங்குங்க. 4K அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் கம்மி தான். ஆமாங்க. டெயில் டாக்கிங் மட்டும் ஹாஸ்பிடல்ல போய் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஆமா. பப்பி நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. டேஸ்க்கு ஏத்த குவாலிட்டி இருக்கு பப்பில. சோ வேணும்ன்றவங்க டிஸ்பிளேல தரணும். சரி, நம்பருக்கு கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ வேற இத பத்தி ஏதாவது சொல்லுங்களா ப்ரோ? ப்ரோ இருக்கு அடுத்து அந்த கன்னி இது பார்த்தாச்சுங்க ப்ரோ? பார்த்தாச்சு. ஓகே. அடுத்து கோம்பு எனக்கு வருங்க. கோம்பு ஒரு பப்பி. மேலுங்களா ஃபீமேலுங்களா? ப்ரோ ஃபீமேல். மேல் கொண்டு வந்து உங்களுக்கு டெம்பரமெண்ட் பாருங்க, கடிக்கிறது பாருங்க. ஓகே. கடிக்க வருது. ஆமா, பயங்கர டெம்பரமெண்ட் இருக்கு. உருண்டே இருக்குங்க. ஓகே ஓகே. மேல் கொண்டு வந்து மேல் வாங்கி போயிட்டாங்க. ஒரே ஃபீமேல் தான் இருக்குங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நல்ல லைன் வச்சுங்க. பிளாக் மார்க், அதே மாதிரி பிளாக் மாஸ்க், ஃபுல் டைல் வாலு, அதே மாதிரி பிளாக் நெயில். ஓகே. எல்லாம் பக்கா குவாலிட்டி தான் ப்ரோ. ஃபாதர் மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் நீங்க. சரி. ஓகே. ஃபாதர் நம்பர் கிட்ட இருக்குங்களா? வீடியோ நம்பர் கிட்ட இருக்குங்களா? வீடியோ காட் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட் தான் இருக்குங்க. நம்ம பாத்துக்கலாம். லைவ் ஓட வீடியோ கால் பண்ணி பார்க்கலாம். சரி. நம்ம கடை லொகேஷன் எங்க இருக்கு ப்ரோ? திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் காங்கயம், திருப்பூர் ரோடு ஹாஸ்டல் ஸ்டாப்ல ப்ரோ. ஓகே. சரி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கால் பண்ணாங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. பப்பி ஓனர் வந்து பேச முடியாது அப்படின்ட்டாங்க. வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால் கன்னியை சேர்ந்த
நல்ல குவாலிட்டியான பப்பி. டேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 டேஸ் இருக்குங்களா? 35. ஓகே, 35 டேஸ் ஆன பப்பி. ஸோ வேக்சின் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான பப்பீஸ் வேணும் அப்படின்னா குன்னத்தூர் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் என்ன சொல்றீங்க ப்ரோ? என்ன ப்ரோ 4 ரூபா சொல்லுங்க. 4 ரூபா. மேல் ஃபீமேல் 4 ரூபா. மேல் 4 ரூபா, ஃபீமேல் 4 ரூபா தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியான பப்பீஸ் இந்த ரேட்டுக்கு கிடைக்கும். உங்களுக்கு குன்னத்தூரில் வந்து நிறையவே ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு குவாலிட்டியான பப்பியும் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கலாம். ஸோ குவாலிட்டிக்கு பட்ஜெட் வந்து எந்த குவாலிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி தான் பட்ஜெட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பப்பீஸை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பெட்ஸ் வேலன் பெட்ஸ் கௌதம்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. அஜித் வணக்கங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட்ல இப்போ நம்ம 2 பப்பி இருக்கு. 5 பப்பி போட்டுருந்தோம்ல, அது 3 கொடுத்துட்டோம். ஓகேண்ணா. 3 இருக்குது, 2 இருக்கு. வேக்சின் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக இப்போ 61 நாள் ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணி கார்டோட இருக்குங்க. 12,500 நம்ம ஆஃபர்ல 11 ரூபா ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாங்க. 11 ரூபா ஃபைனல். மேல் ஃபீமேல் 9 ரூபாய்க்கு பண்ணி தரலாம். ஃபீமேல் ஷார்ட் கோட். ஃபீமேல் ஷார்ட் கோட். ஆமாங்க ஆமாங்க. லாஸ்ட் டைம் வந்து பப்பி யாராவது கேட்டா லோக்கல்ல கேட்டா கொடுக்கலாம். சரிங்க. ஓகே. மேட்ச் பண்ணது சாம்பியனோட சொன்னது. திருப்பூர் கேட்டா கம்மி பண்ணி கொடுக்கலாம். மேல ஃபீமேல் பப்பி வந்து என்ன ரேட்டுங்கண்ணா? ஃபீமேல் 9 ரூபாய்க்கு பண்ணி தரலாங்க. 9 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஓகேண்ணா. ஏன்னா வேக்சின் 1000 ரூபாய்க்கு பண்ணிருக்கோம். ஓகே ஓகேண்ணா. இன்னும் கோம்பு இருக்கும் போலங்கண்ணா. ஆமாங்க. ரெட்டா குறுக்குங்க, ஹெவி சைஸ். ஓகேண்ணா. தோட்டத்துக்கு வீட்டுக்கு அருமையா இருக்கு. என்ன பிரைஸுங்கண்ணா? இது 10 ரூபா வருங்க. பேப்பரோட 12 ரூபா. பேப்பர் 10 ரூபா. ஃபைனல் ஒரு 9 ரூபாய்க்கு நம்ம பண்ணிக்கலாம். இன்னொரு பப்பி வந்து இருக்கு இல்லைங்களா? அக்ரெசிவா இருக்குங்க. ஓகே ஓகே. கோம்பனா அக்ரெசிவ் தானே? ஆமாங்க. அது ரொம்ப டெம்பரமெண்ட். சரிங்க. பழகிரும். சரிங்க. ஓகேண்ணா. நம்பர் சொல்லிடுங்கண்ணா. இதுல வந்து 2 பப்பி. அதுலயும் புதுசால 2 பப்பி இருக்கு. மொத்தம் 4 பப்பி இருக்கு. நம்பர் சொல்லிருங்கண்ணா. வேலன் பெட்ஸ் கௌதம். ஓகே. 9944640640. இப்ப கண்ணி இருக்கு, பால் கண்ணி. பால் கண்ணி ஃபீமேலுங்களா மேலுங்களா? ஃபீமேலுங்க. 3 பப்பி இருக்கு. 3 பப்பி இருக்குங்க. ரெட்டக்குருக்கு, நல்ல ஹெவி லைனேஜ். ஃபாதர் பாத்தீங்கன்னா 31 இன்ச் இருப்பாங்க. மதரே பாத்தீங்கன்னா 30 இன்ச். மதர் வந்து செங்கண்ணி. ஓகே ஓகே. இதுல 3 பப்பி இருக்கு. 6500 வருங்க. 6 ரூபா ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. சரிங்களா? சரிண்ணா. ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 500 ரூபா 1000 கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, தேங்க்ஸ். நன்றிங்க. குன்னத்தூர்லயே இன்னைக்கு பார்த்ததுல வந்து நல்ல குவாலிட்டியான ஜெர்மன் ஷெப்பர்டு, நல்ல புஷ்கோட்ல நல்ல அட்டகாசமான குவாலிட்டியில இருக்கு. ஸோ நல்ல ஹெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெட் மாஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. ஃபீமேல் மேலு நல்ல ஹெவி போனு. நல்லா சுற்றி காட்டுங்கண்ணா. கீழே இறக்கி காட்டுங்க. ஃபேஸ் காட்டக்கூடாது நீங்களா? சுற்றி காட்டுங்கண்ணா. ஓகே. நல்ல ஹெவி சைஸ்ல இருக்காங்க பப்பி. ஆனா பப்பிக்கு எத்தனை நாள் ஆகுதுங்களா? 38 நாள். 38 நாளுக்கு நல்ல growth இருக்கு பப்பியில. ஸோ இந்த மாதிரி பப்பீஸ் வேணும்னாலும் குன்னத்தூர் மார்க்கெட் உள்ள நல்ல குவாலிட்டியான பப்பி அதுக்கு உண்டான பட்ஜெட்ல வந்து கொடுக்குறாங்க. பேசுனீங்கன்னா ஏதோ முன்ன பின்ன கொஞ்சம் கம்மியாகும் ரேட்டு. ஸோ குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். மற்ற பப்பியை விட ரொம்பவே க்யூட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பப்பீஸ் வேணும்னா குன்னத்தூர் மார்க்கெட் வாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். வெளியில விவசாயம் நல்லா விக்கலிங்க. கோம்பையும் கன்னி. ஆனா கோம்பையும் கண்ணியும் சேர்ந்ததுங்க. கோம்பை ஆண் கோம்பைங்க, பெண் வந்து கன்னி கிராஸ். கன்னி கிராஸும் கோம்பையும் சேர்ந்த கிராஸ் பப்பீஸும் இருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய கிராஸ் பப்பி இங்க சேல் ஆகும். கஸ்டமர் அதையும் விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. கஸ்டமருக்கு என்ன குவாலிட்டி பிடிக்கும் 42 நாள் பண்ணி எடுக்கிறதுக்கு குன்னத்தூர் மார்க்கெட்ல வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்க. உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான பப்பி வேணும்னா குவாலிட்டியான பப்பி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பப்பி வேணுமோ அதை இங்க வந்து நீங்க பெட்ஸ்ல வர அப்படின்னா கண்டிப்பா ஒரு வாட்டியாவது குன்னத்தூர்ல விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸ்ல கிடைக்குவீங்க. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டிக்கு ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும். கோம்பை கன்னி கிராஸ் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. 1000 ரூபாய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்கன்னா கோம்பையும் கன்னியும். ஆமாங்க. அப்பா கோம்பைங்கண்ணா, அண்ணி வந்து அம்மா வந்து கன்னி கிராஸ். கன்னி கிராஸ்ங்கண்ணா. எத்தனை பப்பி இருக்குங்கண்ணா? நான் 6 கொண்டு வந்தேங்கண்ணா. 2 கொடுத்துட்டேனுங்க. 2 கொடுத்துட்டு 4 இருக்குதுங்கண்ணா. ஒரிஜினல் பிரீடை விட கிராஸ் பப்பி நிறையவே காவலுக்கு நல்லா இருக்குங்கண்ணா. எப்பவுமே வந்து அந்த ஹைபிரிட் விகர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு இனமும் இன்னொரு இனமும் சேர்ந்து வரும்போது காவலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஒரு சில கேட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. ஆமா, நான் பியூர் லைன் கோம்பை வச்சிருக்கிறேங்கண்ணா. ஒரே ஒரு கன்னி கிராஸ் மட்டும் இருக்குதுங்கண்ணா. அதோட குட்டியில கொடுக்குறேங்கண்ணா. மொத்தம் இப்ப 4 குட்டி இருக்கு. 4 குட்டி. எத்தனை ஆண் இருக்குங்க? ஒரு ஆணுங்கண்ணா. இது ஆணுங்கண்ணா. மீதி கீழ இருக்கிறது 3 பெண்ணுங்கண்ணா. 3மே பெண்ணு. ஆமாங்கண்ணா. ஓகே. ஒரே ஒரு ஆண் குட்டி தான் இருக்கு. ஆமாங்கண்ணா. ஆமாங்கண்ணா.
என்ன பிரைஸ்னா கொடுக்கலாங்கண்ணா பப்பி? நான் எனக்கு சாப்பாடு செலவு அது போட சாப்பாடு செலவு மட்டும் கேக்குறாங்கன்னா ஆணுக்கு ஒரு 1000 ரூபாய் கேக்குறாங்கன்னா பெண்ணுக்கு ஒரு 500 ரூபாய் கேக்குறாங்க. நல்ல பட்ஜெட்டுங்கண்ணா. ஆமா கஸ்டமருக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். நம்பர் ஏதாவது கொடுக்கலாங்களாண்ணா? கொடுத்துருங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. பூபதிங்க வாழ்வியல் பண்ணை பெருந்துறைங்க 99 429 31 300ங்க. இதெல்லாம் வேற என்னெல்லாம் நம்மளுக்கு ஒருங்கிணைந்த பண்ணையமா இருக்குதுங்க. ஆடு மாடு கோழி குருவி நாய் எல்லாமே வச்சிருக்கிறோம்னா முயல். நம்ம லொகேஷன் சொல்லிடுங்க. நான் ஈங்கூர்லிங்க. ஈங்கூர்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளவரமுங்க. நேர்ல வந்து பார்த்து பார்க்கலாமுங்க. வரனா வாங்க. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நல்லதுங்கண்ணா, நன்றி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்பி டீல் முடிஞ்சிருக்கு. நல்ல பிளாக் மாஸ்கோட இருக்க பப்பி. மேலுங்களா ஃபீமேலுங்களா? மேல். எங்கேருந்து வரீங்க? நான் மேட்டூர். மேட்டூர்ல இருந்து வரீங்க. பப்பி வாங்குறதுக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் எதிர்பார்த்தீங்களா? கரெக்டாக கிடைச்சிருக்குங்களா? பட்ஜெட் ஓகேங்களா? குவாலிட்டி எப்படி இருக்குங்க? நல்லா புஷ் கோட் இல்லைங்களா? புஷ் கோட் டேன் கலர், பிளாக் அண்ட் டேன். மேல் பப்பி. மேல் பப்பி. ஓகே. குன்னத்தூருக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பப்பி வாங்கணும்னு வந்தீங்க. நல்ல பப்பி கிடைச்சிருக்கு. எப்படி வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்களா? வேக்சின் ஏதாவது போட்டிருக்கீங்களா? வேக்சின் ஃபுட் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நல்லா வளர்த்துங்க. ஓகே. லேப் ஒரே ஒரு மேல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு 2 மாசம் குட்டியா இருக்கும் போல. அக்கா எங்கிருந்து வந்திருக்கீங்க? சங்ககிரியில இருந்து. சங்ககிரியில இருந்து வந்திருக்கீங்க. ஹோம் பிரீடருங்களாக்கா? வீட்லயே வச்சு பிரீட் பண்றீங்க? ஷாப் வச்சிருக்கீங்க. பெட் ஷாப் வச்சிருக்கீங்க? ஆமா. சூப்பர். ஓகே. பெட் ஷாப் பேருங்க? நீலா பெட் ஷாப். நீலா பெட் ஷாப் சங்ககிரியில. சங்ககிரியில மெயிலே இருக்குது. ஓகே. இது நம்மளுதுங்களாக்கா? நம்மகிட்ட லிட்டர் ஆனதுங்களா இல்ல கடையில? இல்ல, கஸ்டமர் இருக்குங்க. கஸ்டமரோட பப்பி. எத்தனை பப்பி இருக்குங்க? இது ஒரு பப்பி தான். ஒரு பப்பி தான். என்ன ரேட் வருதுங்க? என்ன ஏஜுங்க? 10,000 ரூபாய் வருதுங்க. ஒரு தடுப்பூசி போட்டாச்சு. ஓகேங்க. என்ன ஏஜுங்க? என்ன எத்தனை மாசம்? 2 மாசம் ஆகுது. 2 மாசம். 2 மாசம் குட்டி. ஒரு தடுப்பூசி போட்டு. ஒரு தடுப்பூசி போட்டாச்சுங்க. பேசினா ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாங்களா? கம்மி பண்ணிக்கலாம். பெட் ஷாப்ன்றீங்க, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பண்ண முடியும் இல்லைங்களா? அத எல்லாமே தமிழ்நாடு பண்ணிக்கலாம். பப்பினால வேணும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி தருவோம். சரி. டீடைல் ஏதாவது கொடுக்க முடியுங்களாக்கா? நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. 9655322203. ஓகேங்க. கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்க. எந்த பப்பி வேணா கான்டாக்ட் பண்ணா டெலிவரி எல்லா பப்பியுமே டெலிவரி. எல்லா பப்பியும் டெலிவரி பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்ஸ். பிரதர் ஆல்ரெடி ஒரு பப்பி கொடுத்துட்டீங்க போல. என்ன பப்பிங்க இது கொடுத்தது? ஸ்பாண்டர்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபீமேல் பப்பி கொடுத்துட்டீங்க. இந்த பப்பி வாங்க தான் வந்தீங்களா ப்ரோ? எதாச்சும் வாங்கிட்டு போறீங்களா? சேவல் வாங்கலாம்னு வந்தேன். சேவல் வாங்கலாம்னு முடிச்சிச்சு. சரி. பப்பி எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? ஓகே. டீடைல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? டேட், வேக்சின் போட்டாச்சா, ஃபீட் எப்படி கொடுக்கணும் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. இன்னும் ஒரு 5 நாள்ல ஃபீடிங் எல்லாம் எப்படி கொடுக்கணும்னு கேட்டீங்க. பப்பி பிடிச்சிருக்கு இல்லையா? பப்பி பிடிச்சிருக்கு. ஓகே. குன்னத்தூர் மார்க்கெட் அடிக்கடி வருவீங்க? வருவேன். நான் வார குன்னத்தூர். எப்படி இருக்குங்க ப்ரோ குன்னத்தூர் மார்க்கெட்? பெட் மார்க்கெட்டை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். மார்க்கெட்டே நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். நிறைய பேர் வர்றாங்களா? ஓகே. நிறைய பேர் வாங்குறாங்க, வராங்க. ஓகே. பெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க ப்ரோ? டாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வாங்கலாம். பெட்ஸ் பிடிச்சவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. பெட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. பிரைஸ் எல்லாம் ஓகேங்களா? பிரைஸ் எல்லாம் ஓகே. சரி ப்ரோ. ஓகே. இன்னைக்கு குன்னத்தூர் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைவுக்கு வந்துடுச்சு. ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஸ்டார்ட் ஆகிறப்ப இந்த கூட்டம் இப்போ இல்லை. ஸோ குன்னத்தூர் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு. ஸோ எல்லா கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்காங்க. செல்லர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பப்பீஸ் வந்து சேல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பப்பி வந்து பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை தான் கொண்டு வந்தோம். சிப்பிப்பாறை பப்பி அங்கே இருக்கு. ஸோ பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளோட பப்பி சிப்பிப்பாறை. ஸோ நம்ம பப்பி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பப்பீஸ் வந்து பேஸ்கெட்டில் இருக்கு. பப்பி பார்த்துருக்காங்க. ஸோ ரேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபைனல் ஆகலை. ஸோ இதே மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்க பப்பீஸ் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியான ரெட்டை குரத்தில் இருக்க பப்பீஸு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா, என்ன பட்ஜெட்டில் போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு குன்னத்தூர் நிலவரம் இதுதான். நல்ல குவாலிட்டி. இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியான அட்டகாசமான குவாலிட்டியில் வந்திருக்கு. ஸோ அண்ணா கொடுத்துட்டீங்களா? இருக்குங்களா? ஓகே. இந்த மேல் பப்பி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில், பிளாக் அண்ட் சில்வர் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு குன்னத்தூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பப்பின்னு சொல்லலாம். ஸோ இது மேலு, உள்ளே இருக்க பிளாக் மாஸ்கோட இருக்கிறது ஃபீமேலு. ஸோ நெக்ஸ்ட் அங்கெல்லாம் இருக்க ஜெர்மன் ஷெப்பர்டுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் நீங்களே பாருங்கள். நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் நிறையவே வந்திருக்கு. அதே மாதிரி குவாலிட்டி இல்லாத பப்பீஸும் நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால்
பப்பி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நல்லா இருக்கு நல்லா குன்னத்தூர் சந்தையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பப்பி. இப்ப சேல் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. எந்த பப்பி சேல் ஆச்சுங்களா? ரெண்டுமே சேல் ஆச்சுங்களா? சூப்பருங்கண்ணா, ரொம்ப நல்ல விஷயங்கண்ணா. இது வந்து நல்லா பிளாக் பாஸ் கூட இருக்கு, சில்வர் டோனு, பிளாக் அண்ட் சில்வர் ரெண்டுமே ஒரே கஸ்டமர் தான். சூப்பருங்கண்ணா, நல்ல ரேட்டுக்கு போச்சுக்கலாம்ண்ணா. கஸ்டமர் ஹாப்பிங்களா? கஸ்டமர் பேச மாட்டேன்ட்டாங்க, பக்கத்துல தான் பேச மாட்டேன் அப்படின்றாங்க. ஓகே, நல்ல விஷயம், நல்லா கொண்டு போய் வளர்த்துட்டு இருங்க. இதே மாதிரி குட்டி வாங்க, குன்னத்தூர் வாங்க, நல்ல குவாலிட்டியா இருக்கும். பப்பீஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நல்ல பட்ஜெட்ல. என்ன பட்ஜெட்டுங்க கொடுத்தீங்க? கஸ்டமர் சரி, எவ்வளவு நேரம் பார்கெனிங் நடந்துச்சுங்களா? பேச்சுவார்த்தை எவ்வளவு நேரம் போச்சு? 5 நிமிஷம் தான். குட்டி குவாலிட்டியா இருந்தா நல்ல ரேட் கிடைக்கும். ஓகேண்ணா, சந்தோஷங்கண்ணா. சரி, ஓகேண்ணா. காலையில் வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 5 லேப் பப்பி இருக்குது, 3 ஃபீமேல் பப்பி பொமரேனியனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பப்பி முடிஞ்சிருக்கு. ஸோ 2மே சேல் பண்ணிட்டாங்க. நல்ல ரேட்டுக்கு தான் சேல் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கஸ்டமரும் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து குன்னத்தூரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டீலிங் வந்து நடந்துகிட்ருக்கு. இது முடியுதா என்னன்றது ஃபைனலாக பார்ப்போம். அண்ணா, கோம்பை கன்னி ரெண்டு கிராஸ் ஆன பப்பி கொண்டு வந்தீங்க. 6 பப்பி கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்லயே அதிகமா சேல் பண்ண நீங்க தான் நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு பப்பி 2 பப்பின்னு சேல் பண்ணிருக்காங்க. சரிங்க சரிங்க. கொண்டு வந்து பட்ஜெட்டும் கம்மி. ஆமாங்க. கிராஸ் பப்பின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க. இப்ப நல்ல வீட்டுக்கு போனா போதுங்கண்ணா. 4 பப்பி கொடுத்தாச்சு. ஆமாங்கண்ணா, கொடுத்துட்டேன். 2 பப்பி இருக்கு, ஃபீமேல் பப்பி. ஆமாங்க. சோ பாருங்க மக்களே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி குன்னத்தூர்ல வந்து எல்லா விதமான பப்பீஸ் வருது. எல்லா விதமான பப்பீஸும் லைக் பண்ணி வாங்கிட்டு போற கஸ்டமர்ஸ் இங்க இருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான பப்பியும் போகுது, கிராஸ் பப்பியும் போகுது. கிராஸ் பப்பியோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா சொல்லுங்க. அண்ணா, இது வந்து ரெண்டுமே வந்து காவலுக்கு இருந்ததுங்கண்ணா. காவலுக்கு இருக்கும்போது ஆங்கிலத்துல ஹைபிரிட் விகர்னு சொல்லுவாங்க. ஹைபிரிட் விகர் இருக்கிறது காவலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா. ஆனா வந்து கமர்ஷியலா நிறைய பேர் எல்லாமே குட்டி போட்டு வைக்கணும்னு நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. வீட்டு காவலுக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு குட்டி ரொம்ப அருமையான காவலா இருக்குங்கண்ணா. இது வந்து 2வது நம்ம தோட்டத்துல காவல்ல இருந்ததுங்கண்ணா. ஆணும் பெண்ணுமே காவல்ல இருந்ததுங்கண்ணா. அதனால வந்து அதனுடைய அம்மா அப்பா இப்படிதான் உழைக்குது, ராத்திரியானா தூக்கம் இருக்காதுங்க, பகல்ல நல்லா தூங்கிக்குங்க. அப்ப இதெல்லாமே வந்து அதனுடைய டிஎன்ஏலயே ஜெனட்டிக்லயே வந்து இதெல்லாமே இருக்குதுங்கண்ணா. அதனால நீங்க காவலுக்குன்னு எடுக்கும்போது கிராஸ், நிறைய பேர் கிராஸ் தான் வேணும்னு, ஏன்னா இப்ப கடைசியா எடுத்துட்டு போனவர் எனக்கு கிராஸ் தான் வேணும்னே கேட்டு எடுத்துட்டு போனாருங்கண்ணா. அப்ப அப்படி இருக்கும்போது அதுக்கான சந்தையும் இருக்குதுங்கண்ணா. அப்ப இங்க வரும்போது அதுக்கான தீர்வு இருக்கு அப்படின்னா நம்ம ஒரிஜினல் அப்படின்னு போனோம்னா 8000 10,000 வரும். ஆமாங்கண்ணா, குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி எங்கிட்டயே காம்போ வச்சிருக்கிறேங்கண்ணா. போன பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா குட்டிக்கு 14,000 ரூபாய்க்கு வித்துருக்கிறேங்கண்ணா. 20,000 ரூபாய்க்கு வித்ததும் இருக்குதுங்கண்ணா. ஆனா இதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல வீட்டுக்கு போகணும். யாராவது வந்து சும்மா அங்கேயும் போய் அங்கேயும் ஊர் சுத்துறதுக்கு ஏதோ ஒரு பக்கம் போடுறதுக்கு அதுக்கு நமக்கு மனசு இல்லைங்கண்ணா. ஏதோ ஒரு நல்ல வீட்டுக்கு போனா சரின்றனாலதான் நான் விலை, அதுக்கு போட்ட சாப்பாட்டுக்கான விலை மட்டும் தான் கேட்டேங்கண்ணா. அவனு பெருசா நல்ல விஷயங்கண்ணா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பப்பி கொண்டு வந்து 1000 ரூபான்னு கொடுத்துருக்கீங்க. எல்லாமே 1000 ரூபான்னு போச்சுங்களா, கம்மி பண்ணி கேட்டாங்களா? எல்லாமே 1000 ரூபாய் தான் சொல்லி. 1000 ரூபாய் நல்ல விஷயங்கண்ணா. ஓகே, இதே மாதிரி அதிகமா நாய் கொண்டு வாங்க. ஒரிஜினல் பீட் பண்ணையில இருக்கிறத கொண்டு வரணுங்கண்ணா. அவ்வளவுதான், இனி இருக்காதுங்கண்ணா. சரி, நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. பிரதர், இன்னைக்கு வந்து ஸ்பானிடார் அப்படின்னு சொன்னீங்க. ஸ்பானிடார்னா என்னன்னு சொல்லிருக்கோம்? ஸ்பானிடார்னா காக்கர் ஸ்பானியலும் லேப்ரேடரும் மிக்ஸ் ஆன கிராஸ் பிரீடு. ஸோ அப்படி ஒரு டேர்ம்ஸ் இருக்கு, ஸ்பானிடார் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 பப்பி கொண்டு வந்துருக்கு, 3மே ஃபீமேலு. ஃபீமேல்ல ஒரு பப்பி உங்ககிட்ட இருக்கு, மித்த 2 பப்பி கொடுத்தாச்சு. இவங்க தான் வாங்கியிருக்காங்க இல்லைங்களா? ஆனா பப்பி வந்து ஸ்பானிடார் அப்படின்றாங்க. பிரீடு தெரியுங்களா? ஸ்பானிடார் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா லேபும் காக்கர் ஸ்பானியலும் மிக்ஸ் ஆனது. ஸோ கிராஸ் பிரீடு. பப்பி நல்லா இருக்குங்களா? பப்பி பிடிச்சிருக்குங்களா? கிராஸ் பிரீடுன்னு தெரிஞ்சுதான் வாங்குறீங்க இல்லைங்களா? ஓகே. இது எப்படி இருக்குண்ணா இந்த பப்பி பாக்குறதுக்கு? யூனிக்கா இருக்குங்களா இல்ல இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா? இப்பதான் பாக்குறீங்க. பப்பி குவாலிட்டி நல்லா இருக்குங்களா? என்ன ரேட்டு சொன்னாங்கன்னா என்ன ரேட்டு கொடுத்துருக்கு? 3000 சொன்னாங்க. 2.5. சூப்பர்ண்ணா. ஓகே, பப்பி குவாலிட்டி நல்லா இருக்கு, பப்பி பிடிச்சிருக்கு இல்லைங்களா? எங்க இருந்து வரீங்கண்ணா? கரூர்ல இருந்து வரீங்க. பப்பிக்காகவே வந்திருக்கீங்க. என்ன பப்பி பாக்கணும்னு வந்தீங்கன்னா? டேஷ் அண்ட் பார்க்க வந்துட்டு இப்ப காக்கர் ஸ்பானியலும் லேபு சேர்ந்த பப்பி வாங்கிட்டு போறீங்க. ஸ்பானிடார் பப்பி நல்லா இருக்கு. சந்தை எப்படி இருக்குங்க? சந்தை நல்லா இருக்கு. சந்தைக்கு புதுசா கஸ்டமர் வந்து வாங்கலாமாண்ணா? செல்லரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கண்ணா? நல்லா இருக்கு. புதுசா வர கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பானிடார் பப்பி எடுத்தாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பொமரேனியன் கிராஸு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கிராஸ் பிரீட் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.
வாங்க ஃபேஸ் காட்டுங்க. ஸோ குவாலிட்டியான பப்பீஸ் கிடைக்கும், இதே மாதிரி கிராஸ் பப்பீஸும் கிடைக்கும். ஓகேண்ணா, சந்தோஷங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்ன குறைகள் நிறைகள் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது பப்பீஸ் குட்டி போட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம்.